ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் வாஷ் ஃபுல் ஒயரிங்கு, ஃபுல் ப்ளம்பிங் ஒர்க் பார்க்கலாம். வீடியோ முழுவதும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதில் வந்து மோட்டருக்கு வந்து எண்ணெய் ஒயர் போட போகிறோம். அதே போல் வந்து எம்சிபி, அதே போல் வந்து ஐசோலேட்டர் எண்ணெய் ஆம்ஸ் போட போகிறோம். சுவிட்சுங்க, ஒயருங்க, மெயின் போர்டு ஒயரிங். அதே போல் வந்து இந்த ரூம் இருக்குது, ஆள் தங்குற ரூமு, ஒரு ஆஃபீஸ் ரூமு, 2 பாத்ரூமு, ஒரு மோட்ரு ரூமு. இதுக்கு எங்கெங்கே லைட் செட்டிங் பண்ணணும், எங்கெங்கே சுவிட்ச் பாக்ஸ் பண்ணணும், என்னென்ன ஒயர் போடணும், இந்த வீடியோ முழுவதுமே எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, டேங்க் எங்கே வைக்கணும், டேங்க்கு வந்து டேங்க்லேருந்து தண்ணி அவுட்புட்டு, இன்புட்டு, மோட்ரு லைனு, இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து 2 பாத்ரூமு. அதே போல் வந்து இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹால் தங்குற ரூமு, இது வந்து ஆஃபீஸ் ரூமு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒயரிங் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ்லாம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து மோட்ரு ரூமு. வெளியே ஒரு லைட்டு, உள்ளே வந்து 2 லைட் போட்டிருக்கோம். இது வந்து மெயின் போர்டு. எல்லாமே ஃபீஸ் கேரியர் எல்லாமே 63 ஆம்ஸ் தான் போட்டிருக்கோம். அதே போல் வந்து ஐசோலேட்டர் வந்து 63 ஆம்ஸ் தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 2 லைட்டு மோட்ரு ரூமுக்கு 2 லைட் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளிச்சம் வந்து 1 போட்டால் கம்மியாக இருக்கும், அதில் 2 போட்டிருக்கோம். இது வந்து எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு தான். அதனால் வந்து எம்சிபி எல்லாமே தனித்தனி எம்சிபி கொடுத்துருக்கோம். ரோட்டர் சுவிட்ச் போடலை, 3 ஃபேஸ் வந்தால் போட்டுக்கலான்னு விட்டுட்டோம். அதே போல் வந்து இது வந்து ஆஃபீஸ் ரூமு. இதில் வந்து 2 லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு. எல்லா ரூம்லையுமே வந்து 2 லைட் செட் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து இந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து டேபிள் ஆண்ட வந்து ஒரு 2 சாக்கெட், 2 சுவிட்ச், ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். எதனா சிஸ்டம் எதனா போடுவாங்களா, கம்ப்யூட்டர் எதனா யூஸ் பண்ணுவாங்க, சார்ஜர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக போட்டிருக்கோம். அதே போல் வந்து பக்கத்தில் வந்து ஆளுங்க தங்குற ரூமு, அதில் அதே போல் தான் 2 லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு. இது வந்து வெளியே, இது வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லா ரூமுக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து லைட்டு போட்டிருக்கோம். பாத்ரூமில் ஒரே லைட்டு, 2 பாத்ரூமுக்கும் ஒரே லைட்டு போட்டோம். இங்கேருந்து இந்த ரூம், இந்த ஷெட்டுலேருந்து அந்த ஷெட்டுக்கு வந்து மேலே பைப் போட்டோம், கீழே போடல. ஏன்னா கீழே போட்டோமா தண்ணி வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் கீழே எப்படி போட்டாலும் தண்ணி வந்து பைப்புக்குள்ளே போயிடும், ஒயருக்குள்ளே போயிட்டு இதுவாகும். அதனால் அந்த அதிகபட்சமாக கீழே வந்து ஒயரை போடாதீங்க. அப்படி போட்டாலும் நீங்கள் வந்து நல்லா பைப்பை வந்து பேக் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ரூமில் 2 லைட் போட்டாச்சு. இது வந்து ஆளுங்க தங்குற ரூமு. எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் போட்டாச்சு, 2 லைட்டுக்கு, ஒரு ஃபேனுக்கு, 2 சாக்கெட்டு இந்த ரூமில் போட்டாச்சு. அதே போல் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு 2 சாக்கெட், 2 சுவிட்ச் போட்டாச்சு. இதுக்கு எல்லாமே வந்து 2.5 ஒயர் தான் போட்டிருக்கோம். சர்க்கியூட்டு மெயின் போர்ட்லேருந்து 2.5 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு ரூமுக்கும் ஒரு சர்க்கியூட் போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ்ன்றதுனால மோட்டருங்க வந்து ஹெவியாக இருக்கிறதுனால அதிகமாக அப்பப்போ வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். எல்லா பாக்ஸுக்குமே தனித்தனி ஒயர் தான் போட்டிருக்கோம். 2.5 ஒயர் போட்டிருக்கோம். அதே போல் வந்து லைட்டுக்கு வந்து 1.5 போட்டிருக்கோம். 1.0 போடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து 1.5 போட்டிருக்கோம். பாத்ரூமுக்கு இங்கேருந்து வெளியே இருந்து சுவிட்ச் போட்டு உள்ளே போகிற மாரி லைட்டு. அதே போல் வந்து வெளியே வந்து 3 லைட்டுமே அங்கே சுவிட்ச் பாக்ஸ் வந்துச்சு. இதில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பைப்பு 1 இன்ச் பைப் தான் போட்டிருக்கோம். 3/4 பைப் போடல. ஏன்னா அப்புறம் வந்து எதனா ஒரு ஒயரிங் பண்ணனா 3/4 இன்ச் பைப் போட்டிங்கன்னா ஒயர் வலிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 1 இன்ச் பைப் போட்டிருக்கோம். இது வந்து டேங்க் செட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டு செட் பண்ணியிருக்கோம். நாங்களே வெல்டர் வச்சு செட் பண்ணோம். அதே போல் வந்து இங்கே வந்து வெளியே வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் போர்டு. இது பார்த்தீங்களே, இது வந்து உள்ளே இருக்கிற மோட்டருக்கு வந்து வெளியிலேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி. ஏன்னா வாட்டர் வாஷ்க்கு வந்து உள்ளே வந்து ஆஃப் பண்ணின்னு ஆன் பண்ணின்னு இருக்க முடியாது. அதனால் வெளியே ஸ்டார்டர் வச்சுருவோம். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆன் பண்ணிட்டு மோட்ரு ஆன் ஆகிடும், வெளியே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்குவாங்க. இது வந்து லிஃப்ட் பம்புடைய ஏரு. அதே போல் வந்து இங்கே பாருங்கள், இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து இந்த மோட்டர் ரூமுக்கான சுவிட்ச் பாக்ஸ் வந்து இந்த ப்ளேவுட்லேயே வச்சுட்டோம். எர்த்து முக்கியமாக வந்து வாட்டர் வாஷாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வேறு எதாவது கடையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி எர்த்து போடணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், எர்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பைப் போட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே வந்து ரப்பீஸ் இருக்குது. அதனால் வந்து எர்த்து வந்து கிடைக்குன்னா 4 அடி கீழே போனால் தான் மண் தரை வரும். அதனால் கிடைக்காது. அதனால் வந்து கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மண் தரை கீழே இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், தோண்டி மண் தரையில் வந்து எடுத்து போட்டோம். நீங்கள் வந்து ரப்பீஸ் இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எடுத்து போடாதீங்க, மண் தரையில் தான் எடுத்து போடணும். இங்கே பாருங்கள், பைப் லைன் போட்டாச்சு. இங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமுக்கு 2 டேப் கொடுத்துட்டோம். இங்கே டேங்க் கீழே ஒரு டேப் கொடுத்துட்டோம். வால்வு, மோட்டர் கீழே ஒரு வால்வு ஒன்று வச்சுட்டோம். டேங்க்கு கீழே ஒரு வால்வு ஒன்று வச்சுட்டோம், ஆஃப் பண்ணுறதுக்கு தண்ணி அவுட்லெட்டை. இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகுது அவுட்லெட்டு. அதே போல் இன்லெட் வருது.
இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து மோட்டர் செட் பண்ண போகிறோம். இந்த 2 வால்வு வந்து டேங்க்லேருந்து வர தண்ணி இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறாங்கள்ல, அந்த மோட்டருக்கு தண்ணி இன்லெட் வந்து இந்த அவுட்லெட்லேருந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து மோட்ருலேருந்து தண்ணி வந்து டேங்க்குக்கு ஏறுறதுக்கான பைப்பு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மோட்டர் செட் பண்ணிட்டு அதில் வந்து அவுட்லெட் வந்து கொடுக்கணும். அதே போல் வந்து மோட்டருக்கெலாம் வந்து ஒயர் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து 6 ஸ்கொயர் எம் போட்டுங்க. 4 ஸ்கொயர் எம் போடுவாங்க, சில இடத்துல 2.5 போடுவாங்க. வாட்டர் வாஷ்க்கு வந்து 6 ஸ்கொயர் எம் போடணும். ஏன்னா திடீர்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ஹெச்பி மோட்டர் வச்சுருப்பாங்க, 2 ஹெச்பி வச்சுருப்பாங்க, திடீர்னு 5 ஹெச்பி வாங்குவாங்க, 3 ஃபேஸ் மோட்ரு வாங்குவாங்க. அதனால் வந்து மோட்டருக்கு வந்து அதிகமாக வந்து வாட்டர் வாஷ்க்கு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில டைமில் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து 6 ஸ்கொயர் எம் போட்டிங்கன்னா அவங்க மோட்ரு எத்தனை ஹெச்பி மோட்ரு மாட்டினாலும் அதுக்கேற்ற மாரி அந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒயர் அப்பப்போ மாற்ற முடியாது, ஏன்னா மோட்டரை மாற்றி போட்டுக்கலாம். அதே போல் வந்து மெயின் போர்டு ஒயரிங் வந்து 6 ஸ்கொயர் எம்மில் பண்ணுறங்க. எல்லாமே 63 ஆம்ஸாக பண்ணுறங்க, 32 ஆம்ஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், மோட்டர் லைன் கொடுத்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், மோட்டர்லேருந்து அவுட்லெட் எடுத்துன்னு போயிட்டு டேங்க்கில் கொடுத்தாச்சு. அதே போல் டேங்க்லேருந்து அவுட்லெட் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து வாட்டர் வாஷ் மோட்டருக்கு எல்லாமே வந்து லைன் கொடுத்தாச்சு. இதில் வந்து நாங்கள் ஒயரிங் பண்ணிக்கிறது எப்படின்னா, ஷெட்டில் வந்து ஒரு ஒயர் கூட படாது. மெயின் போர்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒயர் வந்து ஹோல்ஸ் போட்டு பின்னாடி கொடுக்கல, எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஒயரு ஒரு ஒயர் கூட அந்த ஷீட்லேயோ அந்த இரும்புலேயோ எந்த ஒயருமே படாது, ஒயரே படாது. அந்த மாதிரி வந்து சேஃப்டியாக பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், டேங்க் லைன் வந்து மொத்தமாக கொடுத்தாச்சு. வாட்டர் வாஷை பொறுத்த வரைக்கும் ப்ளம்பிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து கம்பல்சரி வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து மோட்ரு வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒயருங்க, எம்சிபிங்க, ஐசோலேட்டருங்க எல்லாமே அளவாக போடணும். ஐசோலேட்டர்லாம் வந்து 63 ஆம்ஸ் போட்டுங்க. எம்சிபிலாம் வந்து ஹெச்பி, எத்தனை ஹெச்பி மோட்ரு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் எம்சிபி போட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.